அடடடடா! எந்த மீனை வாங்குறதுன்னு தெரியலையே. நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு மீனை கொண்டாந்து குவிச்சிட்டோங்க. காளா எல்லாமே வேதாரண்யம் காளா. காளாவை பொறுத்த வரைக்கும் சைஸு முக்கியம் கிடையாது. பொடி காளாவாக இருந்தாலும் சரி, பெரிய காளாவாக இருந்தாலும் சரி, ஒரே ருசி, ஒரே சத்துங்க. சத்து நிறைஞ்ச மீனுங்க. நடுமுள்ளு மட்டும்தாங்க. குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தேனு தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது கொடுவா. உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் பாருங்கள். அப்படி மொரட்டு கொடுவா 4 கிலோவுக்கு மேலே சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள். பாக்ஸு பெருசுக்கு இல்லைங்க, எனக்கு சின்ன கொடுவா போதுங்க. அப்போ வாங்க, எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்கோம் கொடுவா. என்ன சைஸில் வேணும் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. கொடுவாவை பொறுத்த வரைக்கும் போன்லெஸ் போட்டிங்கன்னா கோலா உருண்டை செய்யுங்க, என்ன வேணால் செய்யுங்க. அடுத்தது நண்டுங்க. நண்டை கொண்டாந்து இன்னைக்கு குவிச்சிட்டோம். ஆண் நண்டும் சரி, பெண் நண்டும் சரி, எப்படி இருக்குது பாருங்கங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போதுமே நண்டில் பெண் நண்டு ஒரு தனி சுவை தாங்க. அதுலேயும் சென நண்டு இருக்குது பாருங்கங்க, அப்படி தான் இருக்கும். அப்படியே தித்திப்பாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ஊடகம். ஊடகம்னு எவ்வளோ நாளாக எல்லோரும் கேட்டுருக்கீங்க. கொண்டாந்துக்கிட்டோம், வாங்கிட்டு போய் நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியதாக. குழம்பும் வைக்கலாம், பொரிச்சும் சாப்பிடலாம், முழுசாக போட்டுக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அடுத்தது கட்டமுரல் கூட ரொம்ப நாள் ஆச்சுங்க. மீன்லேயே சைவ மீன், மருத்துவ குணம் நிறைஞ்ச மீன், அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படி குழம்பு வறுவல்னால் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சராவாக வருங்க. அடுத்தது வெள்ளைக்கிழங்காங்க. எவ்வளோ நம்ம வெள்ளைக்கிழங்காய் கொண்டு வந்தாலும் வெள்ளைக்கிழங்காய் மட்டும் நம்மளுக்கு பத்தாதுங்க. அடுத்தது பொடி வாவலுங்க. ரொம்ப பொடிசு கிடையாது, ஓரளவு ஓகே. வெள்ளை வாவல், வாவல், கருப்பு வாவல் எல்லாம் சேர்ந்ததுங்க. அடுத்தது திருக்க. இந்த பக்கம் காமிக்கிறோமே பேக்கில், உங்களுக்கு புரியலையா என்ன திருக்கன்னு? இந்த காமிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் பாருங்கங்க. புள்ளி திருக்க தான். எப்பொழுதுமே திருக்கையில் புள்ளி திருக்க ஒரு தனி சுவைங்க. சும்மா மிளகு, சீரகம், பூண்டை அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடடடடா எவ்வளோ ருசியாக இருக்குங்கிறீங்க. அடுத்தது சங்கராங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது நாகப்பட்டினம் சங்கரா தான். நம்ம ஒரு வாட்டி ரொம்ப பயந்ததுனால இன்றைக்கி பேக்கிங் சும்மா எப்படி இருந்ததுங்கிறீங்க. அதை ஒரு தனி வீடியோவாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க சங்கரா. சின்ன சங்கராவாக வேணுமா இந்த மாதிரி வாங்கிட்டு போங்க, முழுசாக வச்சுக்கோங்க. பெரிய சங்கராவாக வேணுமா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நீங்கள் பீஸு போட்டுக்கோங்க. இல்லை முழுசாக வேணாலும் குழம்பு வச்சுக்கோங்க, வறுத்துக்கோங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நாகப்பட்டினம் சங்கரா எப்பொழுதும் ஒரு தித்திப்பு சுவையாக இருக்குங்க. அதனால தான் நம்ம அந்த சங்கராங்க இந்த சங்கரா லவ்வர்ஸை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. அடுத்தது பாறைங்க. தேங்காய் பாறை, நடுமுள் மட்டும்தான். போன்லெஸ் போட்டு ஃபிஷ் ஃபிங்கர் போடுங்க. கொடுவா பாறையிலெல்லாம் நீங்கள் விதவிதமாக செய்யலாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கறியை விட்டுருவீங்கங்க. இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கறியை விட இந்த கோலா மீனில் செய்கிற கோலா உருண்டை அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க. அடுத்தது கால்சியம் நிறைஞ்ச நெத்திலி மீனுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. இது பால் விட்டானுங்க, 1 2 தான் கலந்து வருது. நம்ம தனியாகவே அதை ஒரு 20 கிலோ கேட்குறோம், கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த நெத்திலி மீனை நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். குழம்பு வச்சிங்கன்னா ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடுங்க. நெத்திலி மீன் குழம்பு மட்டும் நம்ம ஒரு குடம்புளி போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேங்க, ஒரு துவர்ப்பு புளிப்பாக அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம வயிற்றுக்கும் அவ்வளோ இதமாக இருக்குங்க இதை சாப்பிட்றதுக்கு.